ஏத்தரில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ வந்து நம்ம கொடுத்த ஸ்டாண்ட் பை வெஹிக்கிள்லேயும் இருக்குது. பாருங்கள், டச் ஸ்க்ரீனே ஒர்க் ஆகலை. ஸோ இது எல்லா வண்டியிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள், இப்போ வரணும் டிஸ்பிளே பாருங்கள், என் கை முன்னாடி இருக்குது, பட் ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் இஷ்யூ வந்து ஏத்தரில் எல்லா வண்டியிலுமே இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு கொடுத்த ஸ்டாண்ட் பை வெஹிக்கிள். இது ப்ரோ பேக் இருந்தாலும் ப்ரோ பேக் இல்லைனாலும் டிஸ்பிளே இஷ்யூ வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு சில யூசருக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது, அவங்களால வந்து அவங்களுக்கு இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பிச்சிட்ருக்காங்க ஏத்தரில். ஸோ எல்லாருக்குமே வெஹிக்கிள் பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூ எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த மாதிரி இஷ்யூ வர இஷ்யூ வந்து நம்ம கொண்டு போய் காமிக்கும் போது இருக்காது. ஸோ இப்போ இந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள், என் வண்டியில் இந்த பிரச்சனை தான் கொண்டு போய் விட்டேன். இப்போ அவங்க கொடுத்த ஸ்டாண்ட் பை வெஹிக்கிள்லையும் இதே பிரச்சனை பாருங்கள். இப்போ நான் க்ளோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ மெனுக்கே போக முடியல, கிளிக் பண்ணால் மெனு காமிக்கல, க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுது, மெனு வந்துட்டு போயிடுது. அட்லீஸ்ட் மோடு அது செலக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, மோடெல்லாம் மாறுது, பட்டு செட்டிங்ஸ் எதுக்குமே போகல. ஸோ இந்த மாதிரி உள்ள வண்டியில் நம்ம என்னென்னு நம்ம இந்த டிஸ்பிளே கொடுத்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குது, இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குன்றாங்க, அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸே பண்ண முடியல பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும், மேப் ஆன் பண்ணணும், எந்த இது பண்ணணுன்னாலும் இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட கொண்டு போகும்போது இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஏத்தரோட பிரச்சனை. அந்த பாட்டில் ப்ராப்ளம் இருக்குன்றத அவங்க ஒன்று அவங்களா அது ஒத்துக்கணும், இல்லை சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குன்றதையாவது ஒத்துக்கணும். இருக்கிற ப்ராப்ளத்தை வெளிப்பட அவங்க சொல்லாமல் நம்ம வண்டியை வாங்கிட்டு நம்மளை ஒரு 10, 20, 50 தடவைனாவும் அலைய விடுறாங்க. ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை ஏத்தரில். பாருங்கள், வந்துட்டு போயிடுது, என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ வருது போகுது. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே இருந்தும் பிரயோஜனம் இல்லை, சும்மா ஒரு டம்மி டிஸ்பிளே. பாருங்கள், இங்கே அழுத்துனா வருது, பாருங்கள் எங்கே அழுத்துனா ஏதோ வருது. அந்த டிஸ்பிளேவாக என்ன நினைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். நம்ம சௌகரியத்துக்கெலாம் டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. நீங்கள் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த வண்டியை வாங்கினாலும் ஸோ அவங்களுடைய விருப்பப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்கள் சௌகரியத்துக்கு வண்டி வேலை செய்யாது. திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே வரல, நான் டிஸ்பிளே போயிடுச்சு போல் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். வரல, அவ்வளோதான். ஸோ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது, அது இஷ்டத்துக்கு வரும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணுறேன், இப்போ டிஸ்பிளேவே வரல, வருது. ஸோ அது இஷ்டத்துக்கு வருது. இந்த வண்டி வாங்குறவங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஸ்பிளேவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அவங்க 20,000 மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் இது வேரண்டியில் இல்லை, நீங்கள் டிஸ்பிளே மாற்றி கொடுங்க நான் பே பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க 20,000க்கு அவங்க சேல் பண்ணுறது ஒரு 30,000 கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 30,000 நீங்கள் கொடுத்தாலும் ஸ்பேர் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைனால தான் நான் வண்டியை கொண்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கேன். ஸோ அவங்க கொடுத்த ஸ்டாண்ட் பை வண்டிலையும் இதே தான் பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ எல்லா வண்டியிலையும் பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ப்ராப்பராக QC பார்த்து அந்த ப்ராடக்ட் உண்மையாகவே நல்லா இருக்கான்னு பார்த்து தான் அதை அசம்பிள் பண்ணேன். இப்போ வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் வருது.
நான் ஆல்மோஸ்ட் 5 நிமிஷமாக உட்காந்து போராடிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து அந்த ஈகோ ஸ்மார்ட்ன்ற மோடை எனேபிள் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருந்தேன். இப்போ தான் வருது பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் கழித்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ 5 நிமிஷம் நீங்கள் ஒருத்தரையும் 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து இது கூட போராடினீங்கன்னா நீங்கள் உங்களால் ஆப்ரேட் பண்ண கற்றுப்பீங்க.